Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி. உயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி. அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி. சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அதில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் உள்ளதாக விமர்சனம் செய்தவர் காவல்துறையின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்று இபிஎஸ் கூறினார். அதற்கு பதிலளித்து பேசிய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் பொதுவாக குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக கூறினார். இந்த ஆட்சியை பற்றி குறை சொல்வது இந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவை என கூறிய முதல்வர் திமுகவின் சட்டம் ஒழுங்கு குறித்து பேச அதிமுகவுக்கு தகுதி இல்லை என்று காட்டமாக தெரிவித்தார். கடந்த 2022 முதல் ஒரு காவல் நிலைய மரணம் கூட நிகழவில்லை என கூறிய முதல்வர் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, துயரமான ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி, அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி என கவிதை நயம்பட பேசி பதிலடி கொடுத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி. உயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி. சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி. அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி. தமிழ்நாட்டை புலம்பு வைத்ததுதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை. காவல்துறையில் காலி பணியிடங்கள் குறித்த இபிஎஸ்ஸின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த முதல்வர் கடந்த 3 ஆண்டுகளில் 16,199 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருப்பதாகவும் 2ஆம் நிலை காவலர்களுக்கான 2,831 காலி பணியிடங்களை நிரப்ப விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 16,199 2ஆம் நிலை காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. மேலும் 2024-25 ஆண்டுக்கான 2ஆம் நிலை காவலர் காலி பணியிடங்கள் 2,833 என கணக்கிடப்பட்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. விரைவில் அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டதாக இபிஎஸ் குற்றம் சாட்டிய நிலையில் போதைப் பொருள் பயன்பாட்டை ஒழிக்க திமுக அரசு எடுத்த நடவடிக்கைகளை புள்ளி விவரத்துடன் பட்டியலிட்டார் முதலமைச்சர். போதைப் பொருள் சப்ளை செய்பவர் விற்பவர்களின் பொருளாதார பலத்தை முடக்குவதில் தமிழ்நாடு தான் நாட்டிலே முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. போதைப் பொருள் குற்றத்தில் ஈடுபட்டோர் தமிழ்நாட்டில் தான் 324 விழுக்காடு அதிகமாக குண்டர் சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போதைப் பொருட்கள் போக்குவரத்தில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்தது 346 விழுக்காடு அதிகம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக நடக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று என கூறிய முதல்வர் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் சென்னை 2ஆம் இடம் பிடித்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். 2004 நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள்ல சென்னை 2ஆவது இடம் பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் விட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறித்து தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு. வெளிமாநில கொள்ளையர்கள் சென்னையை குறிவைத்து விமானத்தில் வந்து கொள்ளையடித்து செல்வதாக இபிஎஸ் விமர்சனம் செய்த நிலையில் அமைதியான வளமான மாநிலம் என்பதால் கொள்ளையர்கள் குறிவைப்பதாகவும் ஆனால் காவல்துறை திறமையாக கண்காணித்து தடுப்பதாகவும் முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது தான் தைரியமா கொள்ளடிக்கிறதுக்கு வராம அதான் அமைதியா இருக்கு பாருங்க தமிழ்நாடு, அதுதான் காரணம். ஆனா இருந்தாலும் அதையும் பிடிச்சிருக்கு, அதையும் காவல்துறை விழிப்போடு இருந்து அவனை கைது செய்தது மட்டுமல்ல, கைது செய்து அவனுக்கு தண்டனையும் கொடுத்திருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். தென் மாவட்டங்களில் கனிமவள கொள்ளை அதிகரித்து வருவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் விதிமுறை மீறி செயல்படும் குவாரிகள் மீதும் முறையான நடைச்சீட்டு இல்லாமல் செல்கின்ற லாரிகள் மீதும் முறையாக நடவடிக்கை எடுத்து வருவதாக விளக்கம் அளித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு கனிம சுரங்க விதிகளுக்கு உட்பட்டு நமது மாநிலத்தில் செயல்படும் குவாரிகளிலிருந்து முறையான நடைச்சீட்டு பெற்று அண்டைய மாநிலங்களுக்கு கனிமங்கள் எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த விதிகளின்படி செயல்படாத குவாரிகள் மீதும் முறையான நடைச்சீட்டு பெறாமல் எடுத்துச் செல்லும் வாகனங்கள் மீதும் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன.
Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.